காளிபுரம்ன்ற கிராமத்தில் ஏழை பொண்ணான சீதா ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க. இவங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பொருளையும் எடுத்துன்னு போய் விற்கிற வேலையை பார்த்துன்னு இருந்தாங்க. ஏன்பா எங்கப்பா இதை வைக்கட்டும்? எங்க உங்க அப்பா இன்னைக்கு வரலையா கடைக்கு? நீ உக்காந்துன்னு இருக்க. அங்கேயே கீழே வைங்க. ஏன் நான் இருந்தா என்ன, எங்கள் அப்பா இருந்தா என்ன, உங்களுக்கு வந்தோமா வித்தோமா போனோமான்னு இருக்கணும். ஓஹோ அப்படியா கதை? சரி சரி, நான் அப்பனா உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமே காசு வாங்கிக்கிறேன். உங்க அப்பா கிட்ட இருக்கிற நேர்மை கூட உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஓஹோ வாங்கிக்கோங்க. நான் என்ன காசு சொல்றேனோ அதை தான் எங்கள் அப்பா கொடுப்பாரு, பார்க்குறீங்களா? உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் தம்பி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் வரேன். சீதாவும் பகலெல்லாம் பிளாஸ்டிக் பொருளை எடுத்துட்டு நைட்டானா பரோட்டா கடை அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒன்று ஆரம்பித்தாங்க. ஏம்மா, எனக்கு ஒரு 2 பரோட்டாவும் சிக்கன் சாம்பாரும் கொடுமா. எவ்வளோம்மா 2 பரோட்டாவும் கடையில்? 2 பரோட்டா வெறும் 20 ரூபாய் தானே, ரொம்பவும் கம்மி ரேட்டு தானே என் கடையில. ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அந்த அண்ணாவும் உக்காந்து சாப்பிட்னு இருந்தாங்க. அட என்ன பிரச்சனை தம்பி, இந்த கடையில உக்காந்து சாப்பிட்டு இருக்க? தூ, எப்படிதான் இங்க உக்காந்துன்னு சாப்பிடறதுக்கு உனக்கு மனசு வருதோ? இந்த சீதா இருக்காளே, பகலெல்லாம் வெறும் குப்பையெல்லாம் பொறுக்கின்னு இருக்காப்பா இவ. குப்பை பொறுக்கிற வேலை செய்யறாப்பா இவ கடையில போய் உக்காந்து சாப்பிட்டு இருக்கு. எந்திரிப்பா நீ. ஐயோ, என்ன பாட்டி சொல்ற? குப்பை பொறுக்குறாங்களா? ஐயோ, இது தெரியாம ஒரு பரோட்டா வேற நான் சாப்பிட்டுட்டேனே. தூ, எனக்கு வேணாப்பா இது. நில்லுங்க, எங்க போறீங்க? என்னையும் தப்பா பேசிட்டு என் சாப்பாட்டையும் தப்பா பேசிட்டு காசு கொடுக்காம ஓடுறீங்களா? ஒரு பரோட்டாவாச்சு சாப்பிட்டீங்களா? அதுக்கான காசு கொடுங்க. கொடுக்கறாங்க. உன் சாப்பாடை சாப்பிட்டதுக்கு நீ தான் இவருக்கு காசு கொடுக்கணும். உன் சாப்பாடை வேற சாப்பிட்டுருக்காரு, இவருக்கு என்ன ஆக போதோ தெரியல. ஐயோ, என்ன பாட்டி என்னென்னவோ சொல்ற? இந்த பாருமா, என்னாலலாம் உனக்கு காசு கொடுக்க முடியாது, நான் வரேன். வா பாட்டி, இங்க இருந்து போலாம். நான் என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்தே அனாதையா வளர்ந்தேன். எனக்கு அந்த குப்பை பொறுக்கிற வேலை மட்டும் தான் கை கொடுத்துச்சு. அந்த வேலை மட்டும் இல்லைன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வேலைய இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த வேலையை விடவும் எனக்கு மனசு இல்ல. யார் நம்ம கடைக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? யாரோ ஒருத்தர் 2 பேராச்சும் வராங்க, அவங்களுக்கான நான் கடையை போடணும். பாட்டி, நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேமா பாட்டி. கொஞ்சம் என்ன பேராண்டியும் பிரச்சனை? எதுக்கு என்ன இப்படி வம்பிழுக்கிற? உனக்கு எங்கதான் போனோம்? எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில போவோம். இப்ப வந்து பேசாம தூங்கு. இல்ல, இப்ப நீ வந்தே ஆகணும். இவனா என்ன நிம்மதியா தூங்கவே விட மாட்டானே. அட என்ன பேராண்டி, இங்க ஊர்னு வந்திருக்கா? இந்த கடைக்கு எதுக்கு வந்த? எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது. உங்க கடையில ரொம்பவும் சூப்பரா இருக்கும், எனக்கு ஒண்ணு வாங்கி கொடு. தூ, ஒழுங்கா வந்துரு. இந்த கடையில வாங்கறதே வேணாம். நாளைக்கு உனக்கு என் கையால நானே செஞ்சு கொடுத்துறேன். இங்க மட்டும் வேணாவா? நீ செஞ்சு, நான் அது பரோட்டா இல்ல சப்பாத்தி. எனக்கு ஒண்ணு நீ செஞ்சு தராத. 20 ரூபாய் மட்டும் கொடு, நானே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனை அவங்க பாட்டி அங்கிருந்து கூட்டின்னு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பையன் இங்க வந்தான். ஏக்கோ சீக்கிரமா ஒரு 2 பரோட்டாவை கொடுக்க. எங்க பாரு, 20 ரூபாய் எங்க பாட்டி பர்சல் இருந்து தூக்கின்னு வந்துட்டேன் நானு. அதை சீக்கிரமா வரத்துக்குள்ளே பார்சல் பண்ணி கொடு. எங்கன்னா மரத்துக்கு கீழே போய் நான் உட்காந்து சாப்பிடுறேன். ஐயோ வேணாம் தம்பி, உங்க பாட்டி வந்து திட்டுவாங்க. உன்னை திட்டுறது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து திட்டுவாங்க. சரியான வில்லங்கமான பாட்டியா இருக்கு உன் பாட்டி. அந்த கேள்வி அப்படிதான்க்கா, என்ன கூட திட்டினே இருக்கும். அதெல்லாம் பெருசா இடத்துக்கு வேணா. சரி, சீக்கிரமா கொடுங்க. அந்த பையனும் அந்த பரோட்டா வாங்கினா அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஏமா, என் பேராண்டி இங்க வந்தானா? வீட்டுக்கு வந்தா தூங்குடானா? இத வரன்ட்டு ஓடி வந்தா இங்க எதனா வந்தானா? என்ன ஏன் கேக்குறீங்க? நான் தான் குப்பை அழுறவளாச்சே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆஹோ, நேரம் பார்த்து நல்லா பழி வாங்குறமா நீ. நானே போய் என் பேராண்டிய கண்டுபிடிச்சுக்கிறேன் போ. அந்த கடைக்கு ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் வந்துன்னு இருந்தாங்க. இதெல்லாம் தூரமாக மாணிக்கன்றவர் ஒருத்தர் பார்த்துன்னு இருந்தாரு. ஓஹோ, இதுதான் கதையா? இந்த ஊரில் இருக்கிறதே ஒரே ஒரு பரோட்டா கடை, அதுவும் ஒழுங்காக வியாபாரம் ஆகலை. இதுதான் சரியான டைமு, நம்ம பரோட்டா கடையை போட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம கடைக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதோ இந்த பொண்ணோட கடையை இன்னும் கொஞ்சம் நம்ம தப்பாக பரப்பி விட்டுருவோம்.
இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மியாகவே செய்வோம். வியாபாரம் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியல. அப்படியே ஆனால் நாளைக்கு அதிகமாக செஞ்சுப்போம். வாங்கம்மா வாங்க, சுட சுட பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் இருக்கு. குளிருக்கு அதுக்கும் எதமாக இருக்கும். வாங்கம்மா வாங்க. என்னப்பா புதுசா நீ பரோட்டா கடை ஆரம்பிச்சுட்டு இருக்கியே, முழு நேரமும் பரோட்டா கடையிலேயே இறங்கிட்டியா? ஆமா பாட்டி, முழு நேரமும் பரோட்டா தான் இதுக்கப்புறம் நான் விற்க போறேன். ரொம்பவும் ருசியான பரோட்டா, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சரி இருப்பா, அப்பனா என் பேராண்டிய போய் கூட்டின்னு வந்துடுறேன். நேத்து கூட பரோட்டா வேணும்னு ஒரே தொல்லை பண்ணின்னு இருந்தான். அவனை போய் சீக்கிரமா கூட்டின்னு வந்துடுறேன் இரு. இந்தாப்பா, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 பரோட்டாவை கொடுப்பா, சாப்பிட்டு பாக்குறோம். நானும் என்ன வீட்டுல எதுவுமே சமைக்கல, ஒரே பசி, சீக்கிரம் கொடு. ஏன் கேள்வி, இந்த கடைக்கு எது கூட்டின்னு வந்திருக்க? அந்த அக்கா கடைக்கு போலாம் வா, அங்கதான் டேஸ்டா இருக்கும். எனக்கு இங்க வேணாம், நான் அங்கதான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியும்ல. ஒரு பேராண்டி இங்கே நல்லா இருக்கும். ஏன்பா கொஞ்சம் சீக்கிரம் கூடப்பா. அவங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலான்னு வாங்கினாங்க. ஐயோ, என்ன கேள்வி இப்படி இருக்கு இது? நல்லாவா இருக்கு? இத போய் நல்லா இருக்குன்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்கா? எழுந்து வா போவோம். அட பேராண்டி, நல்லாதான் இருக்கு. உன் வாய் கெட்டு போயிட்டு இருக்கா என்னவோ. கும்முன்னு உட்காந்து சாப்பிட்டு. அவன் பாரு எப்படி முறைச்சுன்னு இருக்கான் நம்மளவே. ஏமா ஆளை விடு தாய், இன்னைக்கு நான் பட்னியா கூட படுத்துறேன். இது எனக்கு வேணவே வேணாம். அடுத்த நாளும் விடிஞ்சது. அப்போடி நேற்று பரவாயில்ல, நல்லாவே வியாபாரம் ஆச்சு. செஞ்சது மொத்தமே காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செய்வோம். இன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆகணும். அக்கா, எனக்கு ஒரு 2 பரோட்டா பார்சல் பண்ணி கொடுக்கா, நான் காசு அப்புறமா தர்றேன். எங்க கேள்வி வரத்துக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்கா. தம்பி, நான் இந்த கடையை வச்சுன்னா உன்னை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ற கேட்டுக்கோ. பரோட்டாலாம் டெய்லி சாப்பிடக்கூடாதுப்பா, வயிறெல்லாம் வலிக்கும், உடம்புக்கு ரொம்பவே கெட்டதுப்பா. அது இல்லாம உங்க பாட்டி வேற வந்தா அவ்வளவுதான், நான்லாம் தரலப்பா. ஐயோ, இன்னைக்கு மட்டும் தாக்கா, நாளையில இருந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு ரொம்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பேராண்டி, இங்க என்ன பண்ணின்னு இருக்க? என்ன இந்த கடையில பரோட்டா வாங்கின்னு இருக்கியா? இங்க வாங்காதானே நான் சொல்லிருக்கேன்ல. ஐயோ கல்வி, இந்த கடையில போய் யாரன்னா பரோட்டா வாங்குவாங்களா? நான்லாம் வாங்கலையே. வேணும்னா பேக்க கூட திறந்து பாரு, நான் வாங்கலையே. இந்த அக்கா தனியா இருக்குல்ல, பேதி வராதா என்னன்னு கேட்டுன்னு இருந்த கேள்வி. இந்த வீடு இந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கே பயமா இருக்கே, அதான் விசாரிச்சுன்னு இருந்தேன். சரி, வந்துட்டோம், ஒரு 2 மட்டும் வாங்கி கூட. நான் சொன்ன சொல்ல கேட்டு நீ பரோட்டா வாங்காம இருந்தால இந்த கடையில, அதுக்கே இன்னைக்கு நான் உனக்கு பரோட்டா வாங்கி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், இப்ப நீ வீட்டுக்கு போ, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நானே வாங்கின்னு வரேன். இங்கே இருந்தீனா நான் வாங்கி தர மாட்டேன், பாத்துக்கோ. நிஜமாலாம் வாங்கி தரையா கேள்வி? சரி சரி, நான் இப்பயே வீட்டுக்கு போயிடுறேன். அந்த பாட்டியும் அவங்க பேரனை வீட்டுக்கு அமிச்சிட்டு மாணிக்கா கடையில் போய் பரோட்டா வாங்கின்னு போனாங்க. ஏன்பா, ஒரு 2 பரோட்டா பார்சல் கொடுப்பா. வீட்டுல சாப்பாடு இருக்கு, சாப்பிடுனா சாப்பிடாம பரோட்டா வேணும்னு தெரிஞ்சுன்னு இருக்கான். சரி, அவனுக்கு மட்டும் 2 கொடுத்துட்டு. பேராண்டி என்ன இப்படி கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான்? பேராண்டியா, எந்திரிப்பா, சாப்பிட்டுட்டு தூங்குவா, வெறும் வயிற்றுல தூங்காத. அந்த சின்ன பையனும் தூக்கத்தில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் அந்த பையனுக்கு சரியான வயிறு வலி. அவங்க பாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸும் சீதா கடையில் போய் விசாரிச்சு பார்த்தாங்க. ஏமா, நீ தானே சீதா? உன் மேலே ஒரு பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உன்னை விசாரிச்சு பார்க்கணுமா? அந்த பாட்டியோட பேரனுக்கு வயிற்று வலி வந்துட்டு இருக்கு பரோட்டா சாப்பிட்டு. இந்த ஊரில் நீயும் பரோட்டா கடை வச்சிருக்கல, அதனால தான் உன்னை செக் பண்ணுறோம். ஆனா சார், அந்த பையன் இங்க வந்து நேற்று சாப்பிடவே இல்லை. அந்த பையன் வாங்கலான்னு வந்தான், ஆனா அவங்க பாட்டி வாங்கவே விடல. அவங்க வேற எங்கேயோ வாங்கி சாப்பிட்டுருக்காங்க சார். அதெல்லாம் நீ சொல்லாதம்மா, நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். கான்ஸ்டபிள், அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டரை வந்து செக் பண்ண சொல்லுங்க. அவங்களும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. எங்களை மன்னிச்சிடுமா, உன் கடை ரொம்பவும் சுத்தமாக இருக்கு, எந்த ஒரு பொருளும் கெட்டு போகலை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. அந்த பாட்டி தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்பா, இந்த ஊரில் வள்ளி பாட்டின்னு ஒருத்தர் இருக்காங்களே, அவங்கள உனக்கு தெரியுமா? ஓ, அந்த பாட்டியா சார்? அந்த பாட்டி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க சொல்லி தான் நீங்களும் என் கடைக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கீங்களா? காசு கொடுக்காமலே அந்த பாட்டி என் கடைக்கு நிறைய விளம்பரம் பண்ணுறாங்களே. அந்த பாட்டி என் ரெகுலர் கஸ்டமர், நேற்று கூட என்கிட்ட தான் வாங்கினாங்க. ஓஹோ, அப்படியா? அப்போனா முதல்ல உன் கடையை தானே நான் செக் பண்ணியிருக்கணும். அந்த பாட்டியோட பேரனுக்கு வயிறு வலி, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உன் கடையை நான் செக் பண்ணி பார்க்கணும்ப்பா.
ஐயோ, நான் எந்த தப்பு பண்ணலையோ சார். அந்த பாட்டி எனக்கு அவ்வளவா தெரியாது. நேற்று மட்டும் தான் என் கடைக்கு வந்தாங்க. என் காடியெல்லாம் எதுக்கு சார் செக் பண்ணுறீங்க? வேணாம் வேணாம். நாங்கள் செக் பண்ணி தான்ப்பா ஆகுவோம். நீ மட்டும் எங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா 2 மாதம் ஜெயிலு. அதுக்கப்புறம் அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க. பரோட்டா மாவு அவ்வளோ பழசா இருக்கு. புளிச்ச வாசனை வருது. அதில் சிக்கனும் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கு. இதெல்லாம் போட்டு நீ சமைச்சுன்னு இருக்க. சார் இங்க என்ன சார் பண்றீங்க? செக் பண்ண வேண்டியது இவரு இல்ல, அந்த பொண்ணு தான். அவங்க வேற குப்பை அள்ளுற வேலையை பண்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியும்ல. பகலெல்லாம் குப்பையை அள்ளிட்டு நைட்டு வந்து இந்த பொரோட்டா கடையை போடுறாங்க சார். ஏமா, நாங்கள் அவங்க கடையிலலாம் செக் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ சுத்தமாக இருக்கு. பாரு, இங்கே வந்து இவங்க கடையில் மொத்தமும் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கிற பொருளாக வச்சு செஞ்சுன்னு இருக்காங்க. கம்மி ரேட்டுக்கு விற்கிதுன்னு எக்ஸ்பைரி ஆக போகிற பொருளெல்லாம் போட்டு செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த அம்மா மேலே ஒரு தப்பு இல்லை. இவனை தான் பிடிச்சி ஜெயிலில் போடணும். ஐயோ அட பாவி, உன்னை போய் நான் நம்பினே, இப்படி துரோகம் பண்ணிட்டியே. அடுத்த நாள் அந்த பாட்டி சீதாவோட வீட்டுக்கு போனாங்க. ஏமா சீதா, என்னை தயவு செஞ்சு பண்ணிச்சிடுமா. உன்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு குப்பாலினாலையும் நீ நேர்மையா இருக்க, சுத்தமா செஞ்சு கொடுத்துருக்க. இது தெரியாம நான் பாட்டிக்கு மென்டல் மாதிரி சொல்லின்னு தெரிஞ்சுன்னு இருக்கேன் உன்னை பத்தி தப்பா. என்னை மன்னிச்சிடுமா. ஐயோ பரவாயில்ல பாட்டி, இப்ப நான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்.